சென்னையில் 23வது சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் இண்டோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சார்பில் தமிழக அரசின் பங்களிப்புடன் 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், நடிகை சிம்ரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தனர். கௌரவ விருந்தினராக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். You made my day by saying that The Godfather is also screening. It's one of my epic. And it's good that we have beautiful films this year and Chennai is part of it. Thank you. டிசம்பர் 18ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் 51 நாடுகளை சார்ந்த 122 திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட உள்ளன. குறிப்பாக ஆஸ்கர் மற்றும் கேன்ஸ் திரைப்பட விருதுகள் பெற்ற திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. ரஜினிகாந்தின் 50 ஆண்டு கால திரைப்பட வாழ்வை கௌரவிக்கும் வகையில் பாட்ஷா திரைப்படம் ஒளிபரப்பப்பட உள்ளது. எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்க ஃபேமிலிக்கு. இது the whole world is celebrating Appa's birthday and each one is celebrating in their own special way, and trust me, he is celebrating it with you, and that is his biggest joy. So thank you so much on behalf of my family, on behalf of Appa. உலகம் எங்கும் இருக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப 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 நன்றி. Thank you. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.